41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? இவெல்லாம் நிஜமாவே பெண்ணுறுப்பின் வழியா தான் பிறந்திருப்பானோன்றே சந்தேகமா இருக்குங்க. அடிங்க அம்மா, உங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம், நேரம் கழிச்சு தொங்க வீட்டுல நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கிறேன், ஒரிஜினலா சொல்றேன். இவனை ஈன்றெடுத்த தாயை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். இவனை பெத்தீங்களா இல்ல கக்குனீங்களான்னு. எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் பெண்களை பற்றி. நீ 1000 ரூபாய் கொடுக்குற அப்படிங்கிறதுக்காக எங்கள் பெண்கள் என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமாவா போயிட்டாங்க? ஒரு அமைச்சர் என்னன்னா ஓஷிங்கிறாரு, இவன் என்னன்னா மேடைக்கு மேடை பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக பேச வேண்டுமோ, எவ்வளவு ஆபாசமாக பேச வேண்டுமோ, கெட்ட வார்த்தைகள் சகஜமாக அந்த ஜென்மத்தின் நாவிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள். நான் பொதுவாக யாரையும் ஒருமையிலையோ இல்லை மரியாதை குறைவாகவோ பேச மாட்டேன். ஆனால் இவனை மரியாதை கொடுத்து பேசிட்டா அந்த கண்ணியமிக்க வார்த்தைகளுக்கு இழுக்கு வந்துடுமேன்ட்டு தான் இப்படி ஒருமையில் பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே இங்கே போதை கலாச்சாரமும் கஞ்சா வஸ்துக்களின் புழக்கங்களும் சகஜமாக இங்கே கிடச்சிட்டு இருக்கு, நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் ஆபாச வார்த்தைகளின் பேச்சு, அதுவும் மேடை போட்டு அவனுக்கு ஒரு கட்சி, அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு, கேட்டால் துணை முதல்வர் பேசு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாருன்ட்டு அவனே ஒரு மேடையில் பேசுகிறான். ஒரு எம்பி அவனுக்கு சால்வை அணிவித்து நீங்கள் தான் இப்போதைக்கு யூடியூப் சூப்பர் ஸ்டார்ன்ட்டு பாராட்டு மழை பொழிகிறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, பெண்ணியம் பேசுவதற்கும் பெண்ணுரிமை பேசுவதற்கும் சுயமரியாதையை பற்றி பேசுவதற்கும் இந்த மாதிரி ஆட்களை மேடை ஏற்றி பேச வைத்து கைத்தட்டி சிரித்து அழகு பார்த்து கொக்கரிக்கிற இந்த கூட்டத்திற்கு எள்ளளவும் அருகதை இருக்கிறதா?